புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். 28 வயதில் IAS, 48 வயதில் முதல்வர் விஜயின் தனி செயலாளர். பல பேர் பல IASகள் இருக்கும்போது விஜயின் தனி செயலாளராக இந்த லட்சுமி பிரியா அவர்கள் மாறியது எப்படி, யார் இந்த லட்சுமி பிரியா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விஜய் முதல்வராக பதவியேற்றதற்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்வர் விஜய் அவர்களுடைய இரண்டாவது தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பவங்க தான் லட்சுமி பிரியா IAS அவர்கள். இவங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவங்க. 28 வயதில் IAS தேர்ச்சி பெற்று 48 வயதில் முதல்வர் விஜயின் தனி செயலாளராக உயர்ந்திருக்காங்க. முதல்வராக விஜய் பதவியேற்ற நிலையில் அவருடைய முதன்மை செயலாளராக செந்தில்குமார் அப்படின்றவரையும் இரண்டாவது தனி செயலாளராக லட்சுமி பிரியாவையும் தமிழக அரசு நியமித்திருக்கின்றது. எந்த அரசு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை நியமித்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் தான் உமாநாத் IASக்கு பதிலாக செந்தில்குமார் நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தலைமை செயலாளராக டாக்டர் செந்தில்குமார் IAS நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே இந்த துறையின் சிறப்பு செயலாளராக பணியாற்றியவர் இவர். அதேபோல லட்சுமி பிரியா அவர்கள் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின துறையின் செயலாளராக பதவி வகித்து வந்தாங்க. தற்போது விஜய்க்கு தனி செயலாளராக ஆகியிருக்கக்கூடிய இவங்க தமிழக முதல்வர் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் ஆதி திராவிடர் மற்றும் மற்ற சமூகங்களை சேர்ந்த அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காக அரசின் திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காகவும் அமர்த்தப்பட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா 1978 டிசம்பர் 10ஆம் தேதி அன்று பிறந்தவங்க தான் லட்சுமி பிரியா. தமிழ்நாடு கேடரின் 2006ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த IAS அதிகாரி இவங்க. மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் BE பட்டமும் MA பட்டமும் பெற்றிருக்காங்க. தற்போது இவங்க கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சென்னையில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் செயலாளராக பணியாற்றிட்டு இருக்காங்க. தனது பணியின் போது பல்வேறு கண்காட்சிகளையும் நடத்தியிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியின சமூகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்காங்க லட்சுமி பிரியா. தன்னுடைய பணி காலத்தில் இவங்க ஆணையர், மாவட்ட ஆட்சியர், இணை ஆணையர், ஆட்சியர் மற்றும் இணை செயலாளர், திட்ட இயக்குனர் மற்றும் துணை ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை வகித்திருக்காங்க. ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் புலமை பெற்ற இவங்க தொடர்ந்து இந்திய ஆட்சி பணிகளை பணியாற்றிட்டு இருக்காங்க. 28 வயதில் IAS தேர்ச்சி பெற்ற லட்சுமி பிரியா அவர்கள் 48 வயதில் தற்போது முதல்வர் விஜயின் தனி செயலாளர் என்ற பதவிக்கு உயர்ந்திருக்காங்க. லட்சுமி பிரியா அவர்கள் நேர்மையான அதிகாரி அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். லட்சுமி பிரியா அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரிதானா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.